5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம், ஜாதகருடைய மனதை குறிக்கக்கூடிய பாவம், முன்னோர்களை பத்தி குறிக்கக்கூடிய பாவம். குரு 5ல இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள்லாம் மிகவும் இறை நம்பிக்கை கொண்ட முன்னோர்கள். ஊர்ல ஒரு பெரிய மனிதர்களாக இருந்திருப்பார்கள், இறை சிந்தனை கொண்ட நபர்களாக இருந்திருப்பார்கள். அதுபோல ஏதாவது தொண்டு செய்த நபரா இருப்பார். மக்கள்ல ஒரு கௌரவமான மூதாதைகளை கொண்ட ஜாதகர் தான் 5ல குரு. அதுபோல பெண் வாரிசுகள் அதிகமாக இருக்கும். 5ல குரு இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். அதுவும் அறிவும் திறமையும் நிகழ்ந்த ஒரு பாரம்பரிய மிக்க குழந்தைகளாக ஜாதகருக்கு அமைச்சு கொடுக்கும். அதுபோல 5லே குரு இருப்பவர்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இறை சிந்தனையும் அதிகமா இருக்கும். புத்தி கூர்மை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பூர்வீகத்தினால் ஆதாயம் இருக்கும். ஆனா லக்ன அவயோகியா குரு 5ல இருந்தாருன்னா ஜாதகர் தனித்து சென்று புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒரு கனெக்ஷன் முன்னோர்களோடையோ அல்லது பிரபஞ்சத்துல முன்கூட்டி உணரக்கூடிய சக்தி, இதெல்லாம் பிராக்டிகலா சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேருக்கு இதை நான் யோசிச்சா இது நாளைக்கு நடக்கும்ன்ற அந்த முன்கூட்டி யோசிக்கக்கூடிய திறனை கொடுக்கும். கற்பனை, நல்ல புத்தி சாமர்த்தியமான விளையாட்டுகள்ல